அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாங்கள் ஒரு முயற்சியை அறிவித்த போது நான் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கல. அதாவது நல்ல குழந்தைய கருவிலேயே பெற முடியுமா அப்படின்னு பயிற்சி வகுப்புகள் நடத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன அறிவிப்பு நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை கொடுத்துருந்தேன். நிறைய பெண்கள், நிறைய கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த தகவல் தெரிந்து மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இப்படி பலர் எங்களை இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அந்த இமெயில் கீழே இருக்கும். இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நல்ல குழந்தைய உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. இது இயற்கைக்கு விரோதமான ஒன்று இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. விவசாய பண்ணைகளில் கூட நல்ல விதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி அது சரியாக விளைய வைக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நோய்கள் தாக்காதபடி அந்த பயிரை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மரபணுக்களுடைய ஆளுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சயின்ஸை எதிர்த்து, அவ்வளோ இயற்கையை எதிர்த்து நம்ம நிறைய காரியம் செய்து விட முடியாது. ஜீன், மரபணுக்களுடைய ஆளுமை ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மரபணு கூறுகள் அந்த குழந்தைக்குள்ளே உட்காரும். அதனுடைய பிஹேவியர், திங்கிங் பேட்டர்ன், கோபதாபங்கள், இன்னும் பல விஷயங்கள், நோய்கள், இதெல்லாமே அந்த மரபணு கூறுக்குள்ளே உட்காந்துருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் மனிதன் தன் முயற்சிகளை விடவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பின்னால் குழந்தைகளோட கஷ்டப்படுறத விட கொஞ்சம் முன்னால் அந்த குழந்தைகளோடு நாம் ஒத்துழைச்சிடலாம். எப்போ? முழுக்க நம்முடைய பிடியில் இருக்கும்போது. எது முழுக்க நம்ம பிடியில் இருக்கிற நேரம்? கர்ப்ப காலம். ஒரு தாயாருடைய சிசு தாயினுடைய முழு பிடியில் இருக்குது. அந்த நேரத்துலேயும் அந்த மைண்டை மோல்டு பண்ணிட்டா அதெல்லாம் பாசிபிளா அப்படின்னா அதுதான் நம்ம மனிதனுடைய அறிவு. கர்ப்ப வித்யா அப்படிங்கிற டெக்னிக் என்ன? குழந்தைய பை தாட்ஸ், அப்புறம் தாய் சிசுவோடு பேசுகிற முறை, என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். பதிலுக்கு குழந்தை கம்யூனிகேட் பண்ண தெரியுமா? தன்னுடைய மகிழ்ச்சியை, அக்செப்டன்ஸை அது உள்ளுக்குள்ளேருந்து கம்யூனிகேட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸை புரிஞ்சுக்கிறது. இது எவ்வளோ பெரிய வித்தை நமக்கு. இது ஒரு கோணம். பின்னால் குழந்தை படிப்பறிவு இல்லாமல் இருக்குது, முட்டாளாக இருக்குது அப்படிலாம் கோவப்படுறாங்க எல்லாம் குழந்தைங்களை. இதுக்கு ஒன்றுமே புரியல, மந்தமாக இருக்குது அப்படின்னு. எத்தனையோ காரணம் இருக்கலாம். நம்முடைய முன்னோர்களில் சில காரணங்களை கண்டுபிடிச்சாங்க. திருமூலர் ஒரு சின்ன குறிப்பு சொல்றார். இது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதா? கணவனும் மனைவியும் குழந்தையை உலகில் தர வேண்டும் என்று தாம்பத்தியத்தை, உடலுறவை மேற்கொள்ளுகிற காலத்தில் அவர்களிடமிருந்து தோன்றுகிற குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக இருந்தாதான், மிக நல்ல குழந்தையாக இருந்தாதான் வளர்ப்பது சுலபமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன? தாயினுடைய உடலில் இயற்கை கழிவுகள் தங்கி இல்லாமல் இருப்பது மிக அவசியம் அப்படிங்கிறார். அந்த காலத்து மனுஷங்கள்லாம் கொஞ்சம் சின்ன கொச்சையாக சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பாட்டிகிட்டலாம் இருந்தால் அது மாதிரி தான் பேசுவாங்க. மலமூத்திரம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இது உடம்புல தங்கி இருக்குது, அதோடைய ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்து அவர்கள் கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, மந்த உணர்வுடைய குழந்தைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு அப்படின்னு திருமந்திரத்தில் எழுதியிருக்கிறார். இது மாதிரி நூற்றுக்கணக்காக இருக்குது. ஒரு குழந்தை ஏன் ஊமையாக இருக்குது, ஒரு குழந்தை ஏன் கண் பார்வை குறைவாக இருக்குது, அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். அவர் இதையெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். நம்முடைய முன்னோர்கள் சொன்னதெல்லாம் குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டக்கூடாது. நம்முடைய பல்கலைக்கழகங்கள் அதை பற்றி ஆய்வு செய்யணும். ஒரு சில மகப்பேறு மருத்துவர்களே அதை பற்றி அழகான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. நான் தேடி தேடி அவற்றையெல்லாம் படிக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்? திருமூலர் சில குறிப்பு கொடுத்துருக்கிறார். அப்புறம் ஆண் குழந்தை தோன்றுவது, பெண் குழந்தை தோன்றுவது என்பதற்கும் ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. சுவாசத்துக்கோடு தொடர்பு இருக்குது, வலது சுவாசத்தோட ஆண் குழந்தை தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஒத்தப்பட நாள், ரெட்டப்பட நாள், அவர்கள் வீட்டு விலக்கானதுலேருந்து அவர்கள் இணைகிற ஒத்தப்பட நாள், ரெட்டப்பட நாள், இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் முழுக்க நம்ம ஓப்பனாக எல்லார்ட்டையும் பப்ளிக்காக பேச முடியாது. அப்படி ஆர்வமுடையவர்கள் தே கேன் லேர்ன். சுவாமி சித்பவானந்தான்னு ஒரு துறவி, அவர் நன்மக்களை பெறுதல்னு ஒரு அழகான புத்தகம் எழுதுகிறாரு. நல்ல குழந்தைங்க இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு அப்படின்னு எழுதுகிறாரு.
நீங்கள் ஆதிசங்கருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா தெரியும். என்ன, உனக்கு நல்ல குழந்தை வேணுமா கெட்ட குழந்தை வேணுமான்னு கடவுளே கனவுல கேட்டார் அப்படின்னும், நான் மனைவியை கேட்டு சொல்கிறேன்னு தகப்பனார் எழுந்தார், என் கணவரை கேட்டு சொல்கிறேன்னு அம்மா எழுந்தாங்கன்னு கதையில் வருது பாருங்கள். நல்ல குழந்தை வேணும் அப்படிங்கிற டெசிஷன், அதற்கான முயற்சி, அப்படி ஒரு நல்ல நோக்கம், அது வந்து ஆதிசங்கருடைய வாழ்க்கையிலே நடந்தது அப்படின்னா படிக்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்புறம் அச்சத்தோடு இருக்கிற போது இந்த மகாபாரத கதையில் வரும், வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு பாண்டு வந்து பிறந்தான்னு. பயத்தில் தாய் இருந்தால் அந்த பயம் அப்படியே அந்த குழந்தை கருவுக்கு போகுது. இதில் 100க்கு 100 விழுக்காடு சயின்டிஃபிக்காக அப்படியே எடுத்துக்கிட்டு சரியாங்கிறத விட இதில் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை கொஞ்சம் பின்பற்றணும். கருவுற்ற காலத்தில் மனதை எப்படி வைத்துக்கொள்ள வேணும் சார். நேச்சுரலாக வீட்டில் டெலிவரி ஆகிறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிறதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. அந்த காலத்தில் வீட்டில் வந்து பாட்டி இருப்பா, பாட்டியோட பாட்டி இருப்பா, மாமியார் இருப்பா, எல்லா வயசானவங்களும் ரொம்ப என்னடி இது ஒரு பெரிய விஷயம், பெருசாக நாங்கள்லாம் பெற்று பிழைக்கலையா, 15 பெற்றோம் 16 பெற்றோம் இப்படிலாம் பேசுவாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். என்ன கான்ஃபிடென்ஸு, பிரசவ வலி மகப்பேறு வலிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு வீட்டில் ஒன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு கண்ணு, அதுவும் வேறு அமெரிக்காவில் புருஷன் முன்னாடி தனியாக போய் உட்காந்துருக்கு, தனித்தனியாக ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துருக்கு. அப்போ அதுங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, தைரியம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப வலிக்குமாமே ரொம்ப வலிக்குமாமே இந்த பயத்தில் இருப்பாங்க. நான் டாக்டர் ஆண்டாள் பாஸ்கர் அவங்க எங்களுக்கு இதில் வந்து மகப்பேறு மருத்துவர், அவங்க தான் கர்ப்ப வித்யா வகுப்பில் வந்து சிசுவுடன் பேசுதல் இன்னும் சில டெக்னிக்ஸ் அதையெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அவங்ககிட்ட ரொம்ப கேஷுவலாக நான் வந்து உரையாடி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி சொன்னாங்க. 45 வயசாயிட்டா அதுக்கப்புறம் தனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு பல பெண்கள் வந்து நம்பிக்கையை விட்டுருவாங்க. சார் 40 வயசாச்சு 45 வயசாச்சு இனிமேல் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்டிருக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுங்கிறது பல பேருக்கு தெரியுமா? நான் மயிலாப்பூரில் தாச்சி அருணாச்சல முதலி தெருன்னு ஒரு தெருவில் குடியிருந்தேன். ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டுக்கு பால் சப்ளை பண்ணுற ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய மகள் மகப்பேருக்கு வந்திருந்தார். மகப்பேருக்கு வந்துட்டு குழந்தை பெற்று அழைத்து கொண்டு போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த பெண் மறுபடியும் எங்கள் தெருவில் நடந்து போகிறாங்க. நான் விளையாட்டாக கேட்குறேன், அக்கா நீ புள்ள பற்றி இப்போ தானேக்கா போனேன், மறுபடியும் வந்திருக்கிறியே அப்படின்னு. நான் கேட்குறேன், அக்கா நீ புள்ள பற்றி இப்போ தானே போனேன், நீ போனாப்புல போன திரும்ப மறுபடியும் வந்திருக்கிறியக்கா, என்ன விசேஷம்னு. அம்மா புள்ள உண்டாயிருக்குது டெலிவரி பார்க்க வந்திருக்கிறேன்னாங்க. அம்மா அவங்களுடைய தாயார் குழந்தை உண்டாயிருக்கு, நான் டெலிவரி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன், அம்மாவுக்கு டெலிவரி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். நாங்கள் எனக்கு சின்ன வயசில் அப்போ பெருசாக இது ஒன்றும் புரிப்படலை. ஆனால் ஒரு உண்மை பாருங்கள், மகளுக்கு புள்ள பிறந்ததுக்கப்புறம் தாயாருக்கு புள்ள பிறந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக 60 வயதில் ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது யூடியூப்பில் பதிவாயிருக்கு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன், 40 வயதாலே சில பெண்களுக்கு நம்பிக்கையே போயிடும், நமக்கு இனிமேல் புள்ள தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சைக்கலாஜிக்கலாக ஒரு அழுத்தம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பாதிக்கும். இதெல்லாம் உடைக்கணும். அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும், நல்ல குழந்தை உண்டாகும், நல்லா பிறக்க முடியும். அந்த காலத்தில் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பெரியவங்க இருந்தாங்க. இப்போ இது மாதிரி மருத்துவர்கள் உளவியல் விஷயத்தில் ஆர்த்தி அப்படின்னு ஒரு உளவியல் மருத்துவர், என்னுடைய நண்பர் ஜி ராமநாதனுடைய மகள், நான் பார்த்து பிறந்து வளர்ந்த ஒரு அருமையான குழந்தைவை, அந்த பெண்மணி வந்து மனநல மருத்துவராக இன்றைக்கி சக்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளுக்கு சில தீர்வு சொல்கிறாங்க. அப்புறம் நாள் நேரம் காலம் இந்த கணக்கெல்லாம் என்ன, அதை எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்குது, கோள்களோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, நாள்களோடு என்ன தொடர்பு இருக்கிறது, இவையெல்லாம் ஜோதிடம் சார்ந்த சில கணிப்புகள். என்னுடைய நல்ல நண்பர் தளபதி கோபால், அவர் தான் எனக்கு இந்த மனசில் இந்த விதையவே போட்டவர். அவங்க அப்பா அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், ஏல உன் மனைவி புள்ள உண்டாயிருக்கான்னு சொல்கிறியே, என்ன நட்சத்திரத்தில் புள்ள பிறக்குன்னு கேட்டாராம். என்ன நட்சத்திரத்தில்டா புள்ள பிறக்க போகுது அப்படின்னு. இவர் என்ன சொன்னாராம், அது எப்படிப்பா இப்போ தெரியும், பிறந்ததுக்கப்புறம் தானே தெரியும்னு. அறிவு கெட்டவனே, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாராம். இது அவர் அப்போ நம்பலை. நான் அவரை விட்டே உங்களுக்கு சொல்கிறேன், அது என்ன நடந்ததுங்கிற சம்பவத்தை தளபதி கோபாலகிருஷ்ணன் விட்டே சொல்கிறேன். நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது
அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போ எந்த நட்சத்திரத்தில் பிள்ளை வேணும்னு பின்னாடி கவலைப்படுறாங்க. அதை முன்கூட்டியே வி கேன் பிளான் இட். ஃபேமிலி பிளானிங்கிறது அதான், தட் இஸ் அ ரியல் ஃபேமிலி பிளானிங். இதை விளையாட்டாக நான் ஒரு நண்பருக்கு சொன்னேன், புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்தேன், இதை படித்து பாருப்பா அப்படின்னு கொடுத்து, இந்த அதே நட்சத்திரத்தில் அவர் கரெக்டாக அவர் நினைச்சபடி அவருக்கு நான் இது 100% சக்ஸஸ், நான் ஒன்றும் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இல்லை. லெட் அஸ் ட்ரை, ஒய் கான்ட் வி ட்ரை, முயற்சி தானே. இதுக்காக நாங்கள் அந்த வகுப்பு நன்மக்களை பெறுதல் அப்படிங்கிற அந்த வகுப்பு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நிறைய பேர் அதுக்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க, மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த வகுப்பு தொடங்குகிறது. பெருவாரியாக நாங்கள் ஏன்னா உலக நாடுகள் பல நாடுகள்லேருந்தும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் சூட் ஆகிற நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட காணொளி தொடர்பு மூலமாக என்பதெல்லாம் யார் வகுப்பில் சேர்றாங்களோ அவங்களுக்கு மெயில் மூலமாக நாங்கள் பதில் அனுப்புகிறோம். அது என்ன மெயில் தொடர்பு கொள்வது என்பது இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த மெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம், தாய் தகப்பனுடைய உடல் தயாரிக்கப்பட்டால்னா பியூரிஃபிகேஷன், இதுக்கே ஒரு மண்டலம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பில் இருக்கிற நோயின் தாக்கம் இதெல்லாம் இல்லாதபடி தகப்பன் தன்னை தயார் பண்ணி கொண்டு அதுலேருந்து அவனுக்கு அந்த அணுக்கள் உயிரணுக்கள் உண்டாக அவளுடைய தாயினுடைய கர்ப்பத்திலையும் அதே மாதிரியான அந்த அமைப்பு உண்டாகுமானா அவங்களும் உடலை தன்னில் பக்குவப்படுத்தி கொண்டு பயாலாஜிக்கலி, சைக்கலாஜிக்கலி, சோஷியலாஜிக்கலி எல்லா வகையிலும். சோஷியலாஜிக்கலிங்கிறது என்ன? குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க, யார் மேலேயோ ஒரு பயம் இருக்கும், ஒரு விதமான தயக்கம் இருக்கும். அப்போ அந்த உணர்வு அந்த குழந்தையை பாதிக்கும். அப்புறம் காமம் மேலிட்ட உணர்வில் இருக்கிற போது ஏற்படக்கூடிய குழந்தையினுடைய ஜனிப்பை விட காமம் அது கொஞ்சம் முடிந்த பிறகு தெளிவான ஒரு நல்லறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதெல்லாம் அது ஏற்படுகிற காலத்தில் ஏற்படுகிற குழந்தை ஒரு விபத்து மாதிரி ஏற்படாமல் ஒய் கான்ட் பி பிளான் இட். நாம் ஏன் அதற்காக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஒரு விதையை உற்பத்தி செய்வதற்கு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறோமே, ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாம் ஏன் அக்கறை எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பகுதிகளிலும் இருக்கிற நல்ல செய்திகளை திரட்டி ஆசிரியர்களை கொண்டு அந்த நன்மக்களை நாம் பெறுதல் அப்படிங்கிற அந்த வகுப்பாக திட்டமிட்டிருக்கிறோம். அதில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம். முதல் வாரத்திலிருந்து அந்த வகுப்பு தொடங்குகிறது. ஏற்கனவே ஆர்வம் காட்டிய அத்துணை பேருக்கும் நன்றி. நல்ல முயற்சி, இறைவன் அருளால். இறைவனுக்கு எதிராக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கர்மா விதி இதுக்கு எதிராலாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நாம் ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம், இறையருளோடு முயன்று பார்ப்போம். அது ஒரு ஒரு நல்ல நோக்கம், அவ்வளவுதான். அது வெற்றி பெற்றால் நல்ல சமூகம் உருவாகும் என்ற ஒரு நல்லெண்ணமே இதற்கான காரணம். வாருங்கள், சேருங்கள். வணக்கம்.